நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து அவங்க செக்டர் அண்ட் பிஸ்னஸில் டாப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இப்படி வந்து இருக்கும். அப்படி அவங்க டாப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எந்த அவங்க ப்ரொவைட் பண்ணாலும் பீப்புள்கிட்ட நல்ல ஒரு டிமாண்டில் இருந்து கன்சியூம் வந்து பண்ணப்படும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டாப் மோனோபோலி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோனோபோலி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அண்டு அவங்க இருக்கக்கூடிய செக்டரில் அவங்க தான் டாப்பாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கலாம், அது கம்பெனி அண்ட் பீப்புள்கிட்ட அதிகமாக கன்சியூம் பண்ணப்பட்டு நல்ல ஒரு வேல்யூலையும் நல்ல ஒரு க்ரோத் பொட்டென்ஷியலும் இருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மோனோபோலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு காம்படிட்டரே இருக்க மாட்டாங்க. அப்படி காம்படிட்டர் இருந்தாலும் அவங்க தான் அந்த செக்டர் அண்ட் பிஸ்னஸை பொறுத்தளவு டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் மோனோபோலின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சில கம்பெனிஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிஸ் வந்து ஃபண்டமெண்டலி நல்லா இருக்க கம்பெனியாகவும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் அதே மாதிரி நல்ல ரிட்டர்ன் தந்து இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் அது மட்டும் இல்லாமல் கடனே இல்லாமல் இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் அது அப்படி கடன் இருந்தாலும் அந்த கடனை சால்வ் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ரிசர்வ்ஸ் இருக்க கம்பெனியாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கக்கூடிய கம்பெனிஸாகவும் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க வந்து போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா விதத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம சந்திராயன் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அப்பயும் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த கம்பெனி எதை பேஸ் பண்ண கம்பெனி, அதாவது என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபென்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு இதில் வந்து இருக்காங்க. அதே வந்து இந்த ஏர்கிராஃப்ட்டு ஹெலிகாப்டர் இந்த மாதிரியான மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், அதே மாதிரி அது ரிலேட்டடாக ஏதாவது ரிப்பேர் அந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸை பொறுத்தளவு நிறைய ஆர்டர்ஸை வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரில் 100% பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பெனி வந்து இது அதாவது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியை கொஞ்சம் ஃபண்டமெண்டலாகவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,12,151 கோடி, அதாவது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். அதே மாதிரி இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4,667 rupees பார்த்திங்கன்னா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு கடன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னும் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தளவு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய P&L ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்சியாக என்ன ஆயிருக்கு, நமக்கு வந்து க்ரோத் வந்து ஆயிருக்கு. அதாவது இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட 2013 இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 768 crores இருந்தது. அப்படியே கன்சிஸ்டன்சியாக எவ்ரி இயர் அப்படின்றது நல்ல ஒரு க்ரோத்லேயே நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2024 இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 9,749 crores என்ன ஆயிருக்குன்னா இப்போ போன ஃபினான்ஷியல் இயர் எண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,954 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கரண்ட்டாகவும் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது இன்னும் கம்ப்ளீட் கூட ஆகலை. அப்படின்னும் போது நல்ல கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓவராலாக எல்லா டேக்ஸு அண்டு இதெல்லாம் போக நெட் ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2019 பாருங்கள் கிட்டத்தட்ட 297 crores என்ன இருக்குன்னா இதனுடைய நெட் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போது கரண்ட்டாக பாருங்கள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2024 அந்த ஃபினான்ஷியல் இயர் 2023 to 24 அந்த ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகும் போது கிட்டத்தட்ட 7,595 crores என்ன இருக்குது அப்படின்னா ஓவராலாக நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாகவும் பாருங்கள் நல்ல ஒரு இதில் என்ன இருக்காங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் கூட ஆகலை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கம்பெனி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்ப்போமே. பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தாலும் இதில் ரொம்பவும் நல்லா இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து போரோவிங்ஸில் பாருங்கள் கிட்டத்தட்ட கடன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 0. அதே மாதிரி அவங்க ரிசர்வ்ஸில் என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இருப்பு தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 30,751 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ்ஸ், அதாவது இருப்பு தொகையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அதே அப்படி லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும் போதும் பாருங்கள் கிட்டத்தட்ட 70%
இது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு கம்பெனியில் வந்து ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐஐ, டிஏஐஸ் இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது 91% என்ன ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட அவங்களே அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. அப்படின்ற போது அது ஒரு நல்ல வேல்யூ தான். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாகவும் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க. அவங்களுடைய செக்டர்லேயும் டாப்பாக வந்து இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஒன் கம்பெனி. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெடிலைட் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனி வந்து நம்ம எல்லாருமே நம்ம சேனலில் இருக்கட்டும் இல்லை நிறைய ஆடெல்லாம் பார்த்துருப்போம். நிறைய பாப்புலரான ஒரு கம்பெனி சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஃபெஃபிக்யூக்கு, எம்சிலு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெஃபிவிக், அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட மெயின் இதே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கிரான்சிங் ப்ராடக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டை ப்ராடக்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிமர் எம்சைன் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறையா அந்த கெமிக்கல் ரிலேட்டடாக அண்டு அது அந்த ஃபெவிக்யூல் அந்த மாதிரியான இது இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராலாக அவங்க செக்டரில் கிட்டத்தட்ட 70% ஷேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மோனோபொலி ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா இதனுடைய ஃபண்டமெண்டலாகவும் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா பெடிலைட் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,61,528 crores. அதாவது இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,184 rupees. அதே மாதிரி இதனுடைய டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.04. அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னும் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தளவு கன்சிஸ்டன்சியாக வந்து கொடுத்துக்கிட்டு வந்து இருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ரொம்பவும் பிரமாதம், நல்ல ஒரு சேல்ஸ். அதே மாதிரி இதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் 2013 கிட்டத்தட்ட 558 crores இருந்தது. 2024 அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது கிட்டத்தட்ட 2,708 crores ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சிஸ்டன்சியாக அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றத செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. அதை இப்போ கரண்ட்டாகவும் பாருங்கள் நல்ல ஒரு வேல்யூஸில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா போய்கிட்டு வந்து இருக்காங்க. ஓவராலாக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட 2013 அதாவது 2013 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 424 crore என்ன ஆயிருக்குன்னா ஓவராலாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள் 2024 1,747 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஓவராலாக அந்த டேக்ஸு எல்லாமே ஓவராலாக போக பார்த்தீங்கன்னாலும் என்ன பண்ணியிருக்காங்க கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. அது இப்போவும் கரண்ட்டாகவும் பாருங்கள் நல்ல ஒரு இதில் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போயிட்டு வந்து இப்போ இருக்காங்க. ஏன்னா இன்னமும் இந்த ஃபினான்ஷியல் இயர்ன்றது கம்ப்ளீட் வந்து ஆகலை. 2024 2025 மார்ச்சில் தான் கம்ப்ளீட் ஆகும். பட் அதுக்குள்ளேயும் பாருங்கள் நல்ல ஒரு வேல்யூவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பார்த்தா கூட போரோவிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட பாருங்கள் 379 crores அப்படின்றது என்ன இருக்குன்னா கடன் வந்து இருக்குது. பட் ரொம்ப கம்மி. டெப்ட் ஈக்விட்டியில் என்ன பார்த்தோம் 0.04% அப்படின்றது தான். அதே ரிசர்வில் பாருங்கள் கிட்டத்தட்ட 8,664 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. இருப்பு தொகையாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்கப் அமௌண்ட்டாக அதை வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள் கிட்டத்தட்ட அதாவது ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட 69.6% கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுறாங்க ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ பாருங்கள் கிட்டத்தட்ட 11.96% ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஇ பார்த்தீங்க அப்படின்னா 8.89% என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70, 80, 90 கிட்டத்தட்ட 91%. நான் ஹெச்ஏஎல் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா 91% மேலே என்ன பண்ணுறாங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஏ டிஏஏ என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு இதில் வந்து ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பார்த்திங்கன்னா மோனோபொலி கம்பெனி தான். அதுவும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனியும் கூட. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி. ஸோ ரொம்பவும் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அதாவது ஐஆர்சிடிசி பார்த்திங்க அப்படின்னா 100% ரயில்வே அந்த டிக்கெட் புக்கிங்கில் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க வந்து ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ், அதாவது ரயில்லையே அதே மாதிரி ஆன்லைன் ரயில்வே டிக்கெட்டு இந்த மாதிரியான எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி பொறுத்தளவு மேஜர் பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த செக்டர்லேயும் இதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா டாப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இதனுடைய மார்க்கெட் கேப் பார்த்தோம் அப்படின்னா 66,820 crores. இதுவும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான்.
அதே மாதிரி இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 835 rupees. அதே மாதிரி இதனுடைய டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா 0.01% அப்படின்றது தான் இதனுடைய டெப்ட் டு ஈக்விட்டி. நல்ல ஒரு ரிட்டர்ன் என்ன இருக்குன்னா கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷன்லேயும் இருக்குன்னு நான் பர்சனலாக வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதனுடைய பிஎன்எல் பார்த்துடலாமே. பிஎன்எல் பாருங்கள், கிட்டத்தட்ட சேல்ஸ் அப்படின்றது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 அதாவது 2015 கிட்டத்தட்ட 152 கோடியாக இருந்தது. 2024 பாருங்கள் கிட்டத்தட்ட 1466 கோடி. கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன்லேயே க்ரோத் வந்து ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாகவும் பாருங்கள் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிட்டர்ன்லேயும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய நெட் ப்ராஃபிட் பாருங்களேன், அதாவது அந்த டேக்ஸ் எல்லாமே போக நெட் ப்ராஃபிட் பார்த்தா கூட 2015 131 crores என்ன இருக்குன்னா அப்போ நெட் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. அது 2024 பாருங்கள் 1111 crores என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. இப்பயும் பாருங்கள் கரண்டாகவும் நல்ல ஒரு வேல்யூவில் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்குது, அதாவது 42 கோடி ரூபாய் அப்படின்றது கடன் வந்து இருக்குது. பட் ரிசர்வில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3363 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்தளவு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 62.40%. கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.54% என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஐஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.92% என்ன பண்ணுறாங்கன்னா டிஐஐ வந்து ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. ஓவராலாக 84% என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நல்ல ஒரு மோனோபோலி கம்பெனி. அவங்க பிஸ்னஸ் அண்ட் செக்டரில் இவங்க தான் இருக்காங்க. நம்ம ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணாலும் ஐஆர்சிடி ஷாப்ஸ் அதை கனெக்ட் அது அந்த யூசர் நேம் இருந்தால் தான் சில இதில் போய் புக் பண்ண முடியும். அப்படின்னும் போது அவங்க தான் அந்த இதை பிஸ்னஸை பொறுத்தளவு ஹை ரேஞ்சில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100% பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸில் அவங்க தான். அதே அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th ஒன் பார்த்தீங்கன்னா நெஸ்லே. ஸோ நெஸ்லே அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய அதான் மேகியாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா நெஸ்லே வந்து அது மட்டும் பண்ணல, கிட்டத்தட்ட நிறையா ப்ராடக்ட் வந்து இருக்குது. மைலோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்து இருக்குது நெஸ்லேவை பொறுத்தளவு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஷெர்லாக் இண்டஸ்ட்ரியில் 96.5% பார்த்திங்கன்னா இவங்க தான். ஷெர்லாக் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்போம், அதே மாதிரி நம்மளும் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96.5%. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா ஒவ்வொரு பிராண்டின் அந்த நேம் வேறு வேறு அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். இது நம்ம தனித்தனியாக அந்த பிராண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்க ஷெர்லாக் இண்டஸ்ட்ரியிலே நிறையா ப்ராடக்ட்டை பண்ணி நமக்கு வந்து நெஸ்லே தான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் இதெல்லாம் பிராண்ட் நேம் வேறு வேறு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நெஸ்லே தான் அது எல்லாமே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 96.5% என்ன பண்ணுறாங்கன்னா ஷெர்லாக் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இதனுடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2,70,137 crores ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அதே மாதிரி இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,254 rupees. அதாவது இடையில வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22,000 இருந்துச்சு இந்த கம்பெனியோடைய ப்ரைஸ் வந்து. அதே மாதிரி இதனுடைய டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.09% தான். அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னும் என்ன ஆயிருக்குன்னா இந்த கம்பெனியை பொறுத்தளவு கன்சிஸ்டன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய பிஎன்எல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் அப்படின்றது ரொம்பவும் நல்லா இருக்குது. கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சேல்ஸில் வந்து ரொம்பவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது. அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட 2030 அதாவது 2013 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1948 crores. அப்போவே அப்படியே கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணியிருக்கு, ஏறிட்டே கிட்டத்தட்ட 2024 அந்த ஃபினான்ஷியல் கம்ப்ளீட் ஆகும்போது, இது 2023-2024 அந்த ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது கிட்டத்தட்ட 5,830 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்டாக, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நெட் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா 2013 1,170 crores என்ன இருக்குன்னா நெட் ப்ராஃபிட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 2024 அந்த மார்ச் 2 அந்த இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 3,933 crores ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போவும் பாருங்கள் கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணிட்டாங்க, இப்போவும் நல்ல ஒரு ரிட்டர்னாக வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி இதனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடன் அப்படின்றது கிட்டத்தட்ட 370 crores அப்படின்றது இருக்குது. ஆனால் ரிசர்வ்ஸில் பாருங்கள் கிட்டத்தட்ட 3,894 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ்ஸாகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட
76% என்ன இருக்காங்கன்னா ஷேரை வந்து ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 11.94%, டிஐஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.45%. கிட்டத்தட்ட ஓவரால் பண்ணோம் அப்படின்னா இவங்களே என்ன பண்ணுறாங்க 84% என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இதில் வந்து அவங்களுடைய ஷேர் அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓவரால் ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைன் இருக்கிறது பீப்புள் அண்ட் அதர் இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவு நல்ல ஒரு ஃபுட்டு அப்படின்னு அந்த செக்டரில் இருக்கக்கூடியது தான் நிறையா இது பண்ணுறாங்க. அதில் நிறையா ப்ராடக்ட் பண்ணும்போது பீப்புள்கிட்ட நல்ல ஒரு கன்சியூம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நல்ல ஒரு க்ரோத்திங் பொட்டென்ஷியல் நல்ல ஒரு இது வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா செர்லாக் இண்டஸ்ட்ரியில் மெயின் இதாக என்ன பண்ணுறாங்க. அடுத்து 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோல் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 82% அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இவங்க அது மட்டும் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மைனிங் பண்ணுறாங்க அண்டு கோல் ப்ரொடக்ஷன். இவங்களுடைய மெயின் இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மெயின் இது வந்து பீப்புள் அவங்க பிஸ்னஸ் வந்து பீப்புள் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தளவு கிடையாது. அவங்களுடைய ப்ராடக்டை நிறையா கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க. அதாவது B2Bன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் அந்த இது ஒரு மாதிரி வரும். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டி அதாவது பவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்டர் கம்பெனி வந்து அதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறையா எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரியான இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரியான செக்டர் வந்து கோல் இந்தியாட்டிருந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி கோல் ப்ரொடக்ஷனில் 82% என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. இதனுடைய மார்க்கெட் கேப் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,53,133 crores இவங்களுடைய மார்க்கெட் கேப். ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். அதே மாதிரி இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 411 rupees பார்த்தீங்கன்னா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 0.08% தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய இது. அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னும் என்ன இருக்குன்னா கன்சிஸ்டன்சியாக இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க. அதே இது நம்ம அப்படியே பிஎன்எல் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸுன்றது ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள் 2013 கிட்டத்தட்ட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 80,087 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படியே கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ தூரம் ஏறி 2024 கிட்டத்தட்ட 47,971 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவராலாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2013 கிட்டத்தட்ட 70,356 crores என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை வந்து ஜென்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2024 மார்ச் அந்த 2023-24 ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகிறதுல கிட்டத்தட்ட 37,000 crores 300 அதாவது 37,369 கோடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்பவும் பாருங்கள் கரெக்டாக செம்மையாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்துருக்காங்க. இந்த கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கடன் பார்த்தோம் போரோவிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,816 crores பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடனாக இருக்குது. பட் அதே இது ரிசர்வில் பாருங்கள் கிட்டத்தட்ட 90,000 அதாவது 90,034 கோடி என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வ்ஸாக மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 63.13% என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா 9.16% என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி டிஐஐ பார்த்தீங்க அப்படின்னா 22.56% என்ன பண்ணுறாங்கன்னா டிஐஐ வந்து ரொம்பவும் நல்ல ஒரு இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.11% என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. 0.11% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓவராலாக 95% பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு கம்பெனி இதை பொறுத்தளவு. பட் ப்ரைஸ் அந்தளவு இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரீசெண்டாக கூட 15 ரூபாய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிவிடெண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தளவு நல்ல ஒரு வேல்யூவில் இருக்கக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ கரண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனதுனால ஒரு சில கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலியும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் 5 தான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு இதை வந்து நம்ம ஒரு ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸை பற்றி நம்மளோட சேனலில் அந்தளவு நம்ம பேசலை அப்படின்னு பொறுத்தளவு இது வந்து நம்ம
ஸ்டாக் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடாக நம்ம என்ன பண்ணலான்னா எவ்ரி மந்த் நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாக்ஸை பற்றி ஏதாவது வீடியோ போடலான்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மோனோபோலி ஸ்டாக்ஸில் ரிமைனிங் இருக்கக்கூடியது பார்ட் 2 கூட நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி எவ்ரி மந்த் ஸ்டாக்ஸை பற்றின சில இதெல்லாமே நம்ம பேசலான் இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பற்றி பேசணும், இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாகவும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட எந்தெந்த கம்பெனி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்ரி மந்த் ஒரு வீடியோ ஸ்டாக்ஸை பற்றி ஸ்டாக் ஸ்பீக்ஸ் எபிசோட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இதை வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணக்கான காரணம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். மோனோபோலினா என்ன, அதே மோனோபோலி பற்றி சில கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான், உங்களுடைய ஓன் அனலைஸை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரியான வீடியோ உங்களால் தொடர்ந்து வந்து பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.